கதைக்கேலமான கதைங்க இல்லை இதுவே சட்டப்படி குற்றம் தெரியுமாமா. அர்ச்சுனாவால் தாக்கப்பட்ட நபரை அறுவை சிகிச்சைக்கு பரிந்துரைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அர்ச்சுனா அவர்கள் தாக்கியதில் நபர் ஒருவர் படுகாயமடைந்ததாகவும் அவர் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் செய்திகள் வெளியாகின்ற நிலையில் இவ்வாறு படுகாயமடைந்த நபருக்கு அறுவை சிகிச்சை வழங்குவதற்கு பரிந்துரைக்கப்பட்டிருப்பதாக தற்பொழுது யாழ்ப்பாணத்தில் இயங்குகின்ற இணையதள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பான தகவலை யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் சத்தியமூர்த்தி அவர்கள் தெரிவித்திருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. என்ன நடந்தது இது தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதனூடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நோட்டிபிகேஷனாக நீங்கள் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே போகலாம். இன்று காலை முதல் ஒரு செய்தி வெளியாக இருந்தது. அதாவது யாழ் தேர்தல் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கும் நபர் ஒருவருக்கும் இடையிலே ஏற்பட்ட கைகலப்பில் நபர் படுகாயமடைந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக யாழ்ப்பாணத்தில் இயங்குகின்ற இணையதள ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. அதன் தொடர்ச்சியாக தற்போது ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. இவ்வாறு காயமடைந்து யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்ற நபருக்கு அறுவை சிகிச்சை செய்வதற்கு பரிந்துரைக்கப்பட்டிருப்பதாகவும் இது தொடர்பான தகவலை யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் சத்தியமூர்த்தி அவர்கள் தெரிவித்திருப்பதாகவும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவம் என்ன நடந்தது என்பது தொடர்பாக பலருக்கு தெரியாமல் இருக்கலாம். இந்த சம்பவத்தின் பின்னணி என்னவென்று சொன்னால், நேற்றைய தினம் இரவு வேளை ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பிரபல ஹோட்டல் ஒன்றுக்கு சென்றிருக்கின்றார். அந்த சந்தர்ப்பத்தில் அவர் அங்கிருந்த ஒருவரை காணொலி எடுத்ததாக கூறப்படுகிறது. அப்போது அவர் காணொலி எடுக்க வேண்டாம் என்று முரண்பட்டிருக்கின்றார். அந்த சந்தர்ப்பத்தில் தான் இருவருக்கும் இடையிலே கைகலப்பு ஏற்பட்டதாகவும் அதன் தொடர்ச்சியாகத்தான் அந்த நபர் காயமடைந்ததாகவும் அதனைத் தொடர்ந்து அவர் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. இவ்வாறான பின்னணியில் தான் தற்பொழுது அவருக்கு அறுவை சிகிச்சை செய்வதற்கு பரிந்துரைக்கப்பட்டிருப்பதாக யாழ் போதனா வைத்தியசாலை வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனவே இந்த விடயம் தொடர்பாக செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்ற நிலையில் என்ன நடந்தது என்பது தொடர்பாக அவரது விளக்கமாக ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் தனது முகநூல் பக்கத்தில் ஒரு பதிவை மேற்கொண்டிருக்கின்றார். அந்த பதிவில் என்ன விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பாக தொடர்ந்து பார்க்கலாம். ஐதவிர தையிட்டு விகாரை தொடர்பாகவும் அவர் ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அந்த கருத்தையும் இந்த செய்திக்கு பின்னால் பார்க்கலாம். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன். இதுவே சட்டப்படி குற்றம் தெரியுமா? இதுவே சட்டப்படி குற்றம் தெரியுமாமா? தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா சட்டப்படி குற்றம்? ஒரு ஆளை வீடியோ எடுக்க நீங்க பக்கத்தில் லோயர் இருக்கிறா, நீங்க டாக்டர், நீங்க சொல்லுங்க சட்டப்படி குற்றமா இல்லையா? ஒரு ஆளை வீடியோ எடுக்கிற சட்டப்படி குற்றமா இல்லையா? நேற்றைய தினம் இரவு 10:25 மணியளவில் நானும் தங்கை கௌசல்யாவும் யாழ்ப்பாணத்தில் அமைந்திருக்கின்ற ஒரு பிரபல்யமான உணவு சாலை ஒன்றுக்கு உணவருந்து சென்ற போது உணவு ஆர்டர் செய்துவிட்டு காத்திருந்த வேளை தங்கை கௌசல்யா என்னிடம் சொன்னால், எங்களை யாரோ வீடியோ எடுக்கிறார்கள் என்று. சரி, எடுத்துவிட்டு போகட்டும், வெளிநாட்டுக்காரர்களின் பணத்தில் உல்லாசமாக உணவு உண்கிறோம் என்று 4 போஸ்டுகளை போட்டுக் கொள்வார்கள், விடுங்கோ என்று சொல்லிவிட்டு நான் நிதானமாக அவருடன் உரையாடி கொண்டிருந்த வேளை முதலாக நிமிர்ந்து பார்த்தபோது தங்கம் என்றும் ஐ லவ் யூ என்றும் கத்தியபடி இருவர் எங்களை நோக்கி வருவதை அவதானித்தேன். எதுவும் அறியாதவாறு ஏதோ ஒரு உள்ளுணர்வு சொல்லிக் கொண்டது, ஏதோ அசம்பாவிதம் நடக்கப் போகிறது என்று. தலையை குனிந்தபடி தொலைபேசியை பார்த்த வண்ணம் மீண்டும் அமைதியானோம். எலெக்ஷன் நேரம் பிச்சை எடுப்பாய், இப்போது என்ன சீன் ஓட்டுகிறாய் என சொல்லிக் கொண்டது அந்த கருத்த தாடி கொண்ட உருவம். மீண்டும் தலையை குனிந்து கொண்டேன். என்ன நான் சொல்வது உனக்கு கேட்கவில்லையா என்று அதட்டி கேட்டார் அந்த பெரியவர். தலையை நிமிர்ந்து சொன்னேன், சாப்பிட்டு கொண்டிருக்கின்றோம், தயவு செய்து குழப்ப வேண்டாம், சாப்பிட்டு முடிய கதைக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு மீண்டும் அமைதியான போது அந்த 2வது வில்லன் என் பின்னால் வந்து என் தோளில் கை வைத்து அமர்த்தியபடி, உனக்கு நாங்கள் கதைப்பது கேட்கவில்லையா என்று கேட்டார். கௌசல்யா சற்று பதட்டத்துடன், அண்ணா நாங்கள் போவோம் என்றால். இரு என கைகளை பற்றியபடி சொன்னேன். அதன் பிறகு எனது தொலைபேசியை எடுத்து அவர்கள் உரையாடுவதை வீடியோ பண்ணினேன். அப்போது பின்னால் இருந்தவர் என் முதுகில் குத்தி என்னுடைய போனை பறித்தார். மௌனமாக எழும்பி நின்றபடி, தயவு செய்து எனது போனை தரவும் என்று கேட்டேன். தர முடியாது என்று ஒருவர் சொல்ல மற்றவர் அந்த போனை உடைமச்சான் என்று சொல்லிக் கொண்டார். வேண்டாம் என்று சொல்வதற்கு முன்னம் என்னுடைய போனை எடுத்து மேசையில் ஓங்கி அடித்தார்.
அதனை எடுத்து பார்த்தேன், எந்த உடைசலும் இருக்கவில்லை. மௌனமாக அதனை எடுத்து காற்றட்டை பைக்குள் வைத்தபடி ஆர்டர் பண்ணிய சாப்பாட்டை டேக்அவே பண்ணி தருமாறு கேட்டேன். அதற்குள் பின்னால் இருந்தவர்கள் மறுபடியும் என் முதுகில் குத்தி பின்னால் இருந்து என்னை தாக்க ஆரம்பித்தார். அதன் பின்னர் நடந்தவை சம்பவம். ஆம், ஒரு வைத்தியன்தான், ஒரு சாதாரண அரசியல்வாதிதான். ஆனால் இந்த இலங்கை நாட்டில் அனுர அரசாங்கத்தின் புது அரசியல் கலாச்சாரத்தின்படி பாராளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு நிறுத்தப்பட்டிருக்கிறது. பாராளுமன்ற நிலையியல் கட்டளையின்படி பாராளுமன்ற உறுப்பினருக்கு தற்போது காப்புக்காக ஒரு கைத்துவக்கும் அது தவிர ஒன்றோ அல்லது இரண்டோ பொது பாதுகாப்பும் வழங்கப்பட வேண்டும். புது அரசியல் கலாச்சாரத்தில் பாராளுமன்ற உறுப்பினரும் சாதாரண ஒரு மகனும் பாதுகாப்பில்லாமல் திரியலாம் என்பது அனுர அரசாங்கத்தின் கோட்பாடாகும். உண்மைதான், நாட்டில் நீதி நியாயம், போலீசார் எல்லாம் நியாயமாக செயல்படுவார்களாக இருந்தால் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கோ அல்லது எந்த ஒரு உயர் அதிகாரிகளுக்கோ பாதுகாப்பு தேவையில்லை. யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை போதை குடி என்பது யாழ் மக்களின் தலைவிதியாக மாறி போயிருக்கிறது. இதிலே இணைக்கப்பட்டுள்ள இரண்டாவது வீடியோவில் அவர்கள் மீண்டும் பன்னிமைந்தன் டிக்டாக் தளத்திற்கு சென்று அங்கே அவர்கள் குடித்துவிட்டுத்தான் போய் மோதிக்கொண்டார்கள் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த குழு வீடியோவையும் நீங்க கேட்டு பார்க்கலாம். அதையும் தவிர சம்பந்தப்பட்ட முதலாவது நபரின் பெயர், அதாவது ஜெர்மனியில் இருந்து வந்திருக்கும் கருப்பு உடை அணிந்து கருப்பு தாடி உடை அணிந்தவரின் பெயர் ரத்தினம் திரிகரன். சம்பந்தப்பட்ட நபர் ஏற்கனவே லைக்கா நிறுவனத்தில் வேலை செய்து அங்கு திருட்டு ஈடுபட்டு வேலையை விட்டு விரட்டப்பட்டவர். இவர் ஒரு சுய புகழ்ச்சி பிரியர் என அவரிடம் பக்கத்தில் இருப்பவர்களே எமக்கு மெசேஞ்சர் மூலம் உண்மைகளை அனுப்பி இருக்கின்றார்கள். எமது தமிழினத்தின் தலைவிதிகளில் ஒன்று புலம்பெயர் நாடுகளில் வாழ்கின்ற ஒரு சில, மீண்டும் தெளிவாக எழுதிக் கொள்கிறேன், ஒரு சில காவாலிகளின் பணம் அவருடைய மகளுக்கு படத்தையும் அமைத்திருக்கின்றேன், பார்த்து கொள்ளுங்கள். தங்கை கௌசல்யாவின் வயதுதான் இருக்கும். அவரேதான் முதலில் தங்கம் என்று அழைத்து கொண்டு அவளை அணுகி அவளிடம் சேட்டு செய்ய ஆரம்பித்தது. அவருடைய மனைவியையும் அவருடைய மகளும் அவருடைய கணவரின் செயலுக்கு நிச்சயம் கூனி குறுகி நிற்க வேண்டியிருக்கும். இரண்டாவது நபரை அடையாளம் காண்பதற்காக படத்தினை இத்தோடு இணைக்கின்றேன். அவர் தற்போது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்றார் என்று நினைக்கின்றேன். இருக்கட்டும், ஒரு வைத்தியனாக ஒரு உயிரை காப்பாற்றவும் முடியும், அதே நேரம் ஒரு சாதாரண ஜீவனாக எனது உயிரை எனக்கு காப்பாற்றவும் தெரியும். அது தவிரவும் என்னுடன் இருப்பவர்களின் உயிரை என்னுடைய கொடுத்தும் காப்பாற்றவும் தெரியும். அங்கு நின்றவர்களுக்கு தெரியும், நான் அன்றொரு வைத்தியனாக நடந்து கொள்ளவில்லை. என் உயிரையும் என்னுடன் என்னை நம்பி நிற்பவர்களின் உயிரையும் யாராவது கேள்விக்குள்ளாக்க முற்படுவார்களாக இருந்தால் தற்பாதுகாப்பின் அடிப்படையில் என்னால் முடிந்ததை நான் செய்துவிட்டுத்தான் இறந்து போவேன். இலங்கையிலே ஒரு அரசியல்வாதியின் உயிர் இப்போது சாதாரணமாக இருக்கிறது. ஒரு மக்களின் பிரதிநிதிக்கு போலீசார் பாதுகாப்பு கொடுப்பது அரசாங்கத்திற்கு தேவையற்ற செலவாக மாறி இருக்கின்றது. நான் பாராளுமன்றத்தில் கூட தெளிவாக சொல்லி இருக்கின்றேன். அனுர அரசாங்கம் என்னை ஒரு தலையீடியாகவே பார்க்கின்றது. அனுர அரசாங்கத்தை பொறுத்தவரையில் வடக்கிலே ஆட்சியை கைப்பற்றுவதற்கு தமிழரசு கட்சியோ அல்லது சைக்கிள் கட்சியோ ஒரு போட்டி அல்ல. ஆனால் நான் ஒரு தலையீடி. அனுர அரசாங்கத்தின் அரசியல் நிகழ்ச்சி நிரலுக்குள் நான் ஒருபோதும் போகப் போவதில்லை. அவர்களுடன் நல்ல விடயத்திற்கு ஒத்து போகவே நினைக்கின்றேன். அவர்கள் விடும் தவறுகளை மக்களுக்காக தட்டி கேட்கவும் தயாராக இருக்கின்றேன். அதேவேளை சுத்துமாத்த அரசியல் செய்யும் எங்களுடைய தமிழ் கட்சிகளின் தோள்களையும் தெளிவாக உரித்து நிலத்தில் போட்டிருக்கின்றேன். பயிற்சி விகாரையை சுற்றி 10க்கும் குறைவானவர்கள் மட்டுமே கூவலிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இப்போது அவர்களுக்கு நான் ஏதாவது ஒரு வகையில் அகற்பட்டால் அது ஒரு பயங்கர வெற்றியேதான். நான் அனுர அரசின் கைக்கூலி என்று கூறிக்கொள்பவர்கள் ஒருபுறம், நான் தமிழ் தேசியத்தின் கோடாலி காம்பு என்று சொல்லிக் கொள்பவர்கள் மற்றொரு விதம். உண்மையில் இந்த இரண்டு தரப்புகளும் நான் ஒரு தலையீடியாகவே இருக்கின்றேன். அரசியல் மட்டுமல்ல, வைத்திய துறையிலும் மக்களுக்காக போராடியவன் நான். எது எப்படியோ இதுவரை எடுத்த காலை பின்வைத்த வரலாறு இல்லை. வாள்களை கொண்டு வெட்டினாலும் மக்களுக்காக இறப்பேனே தவிர பயந்து ஓடி ஒளியவும் சாதாரண அரசியல்வாதியோ அரசியலுக்கு வந்த சண்டியர்களோ நான் அல்ல. மருத்துவத்துறையிலிருந்து அரசியலுக்கு வந்திருக்கின்றேன்.